வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைல் நெத்தலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதோட 5-6 சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி நல்லா ஊறட்டும். குழம்பு வைக்க இந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி தக்காளி எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இதையும் நசுக்கி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்க நெத்தலி மீனை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மாங்காய் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மாங்காய் முருங்கைக்காய் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. சைடில் நுர பொங்கி வரும்போது உள்ளே எடுத்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொஞ்சம் வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வற்றி வந்திருக்கு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.